அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியல் நிகழ்வுல 1977 ஆட்சி அமைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் 2026 ஆட்சி அமைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி விஜய் சார் அவர்களையும் இந்த இருபெரும் தலைவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு ஒற்றுமையையும் ஒரு உயிரோட்டமான ஒரு உறவையும் ஒரு சரித்திர உண்மையையும் இப்போ நம்ம என்னன்னு பார்ப்போம். 1977 நான் அப்போ கல்லூரிக்கு மெடிக்கல் காலேஜுக்கு அட்மிஷனுக்காக போயிட்டுருக்கேன். அந்த நேரத்தில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அந்த மருத்துவமனைக்கு நான் போயிட்டு இருக்கும்போது அந்த மருத்துவமனை, அந்த மருத்துவக் கல்லூரி, அந்த வெள்ளைக்கோட்டு போட்டு வர அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வால்பாறையில் ஒரு ரிமோட் தேயிலை தோட்டத்திலேருந்து வந்த எனக்கு பிரமிப்பாக இருந்தது. பிரமிப்பாக இருக்கிறத விட நம்ம கரை சேரிடுவோமா 5 வருஷம் படித்து நம்மளால் படிக்க முடியுமா, நமக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த வியப்பாக நான் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது என் முகத்தை பார்த்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியில் உள்ள ஒரு கடைநிலை ஊழியர்னு நினைக்கிறேன் ஒருத்தர் சொன்னார், தம்பி என்ன மலப்பாக இருக்கா, ஒன்றும் பயப்படாத, இது நம்ம ஆட்சி நடக்கிறது, ஏழைகளுக்கான ஆட்சி. இது நான் சொல்லலை, எம்ஜிஆர் சொல்கிறார். ஏழைகளின் நம்பிக்கை, அந்த ஏழைகள் தான் இன்றைக்கி அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். அதே அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணி 2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியில் நிற்கிறாங்க. ஒரு 15,000 ஓட்டு அல்லது 20,000 ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலான பத்திரிகைகளும், அச்சு ஊடகங்களும், காட்சி ஊடகங்களும், எதிர்க்கட்சிக்காரர்களும் ஒரு பொருட்டாகவே நினைக்காத பொழுது வாக்காளர்களே, பொதுமக்களே ஒன்று திரண்டு மௌன புரட்சியை உண்டாக்கி தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேணும், புறையோடி போன இந்த ஊழல், லஞ்சம், இப்படிப்பட்ட ஆட்சி நம் கண்முன்னே இனிமேல் தெரியவே கூடாது, காட்சி அளிக்கவே கூடாதுன்னு முடிவு கட்டி தீர்மானித்து அமைதியாக இருந்து விசில் சின்னத்தில் வாக்களித்து அன்றைக்கு தமிழக முதல்வர் வேட்பாளராக நின்ற ஜோசப் விஜய் என்ற தமிழகத்து வெற்றி கழகத்தினுடைய தலைவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்து அரியணையில் அமர வைத்த இந்த பொதுமக்களும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நம்ம ஆட்சி, இது மனசாட்சிக்கு ஏற்றால் போல் நடக்கின்ற மனசாட்சி உள்ள ஒரு ஆட்சி. இது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் போய் கோட்டையில் உட்கார்ந்து நமக்கான ஆட்சியை, நமக்கான அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். வழி அனுப்பி வச்சது நானும் நீயும் நாம் எல்லாரும் சேர்ந்துதான் அப்படின்னு சொல்லி, இதுதான் மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்களால் உண்டாக்கப்பட்ட ஆட்சின்னு சொல்லி இப்போ காலத்தை தூக்கி விட்டு பெருமை சொல்கிறாங்க. அப்போது 77 ஏழைகளின் ஆட்சி, 2026 மக்களுக்கான, நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை நாம் தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக ஆக்கியிருக்கோம். இது நமக்கான ஆட்சி, இது நாளைய சந்ததியருக்கும் நாளைய தலைமுறைக்குமான ஒரு ஆட்சி. நேர்த்தியாக, நேர்மையாக நிர்வாகத்தை நடத்தி செல்லக்கூடிய பண்பு உள்ள, அதே சமயத்தில் தீர்மானமாக இருக்கக்கூடிய, அளப்புறை இல்லாத யதார்த்தமான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பொறுத்த இருக்கு, 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நான் சின்ன வயசில் நம்ம சூடாக
மத்தியானம் உணவு ஆவி பறக்க என்னைக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஏங்கிக்கிட்டு இருந்த நாட்கள் எத்தனையோ. ஆனால் ஏழைகளின் ஆட்சியான உங்கள் ஆட்சியில், என்னுடைய தலைமையில், ஏழைகளுடைய பிள்ளைகளும் மணக்க, சூடா ஆவி பறக்க, காய்கறிகளோடு மதிய உணவு சாப்பிட வேண்டும் என்பதுதான் என் ஆட்சியின் தாரக மந்திரம் என்று சொல்லி சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். கடுமையான நிதி நெருக்கடியில் மத்தியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அது எவ்வாறு இன்று வரை உலக புகழ் பெற்றதோ அதே போல 2026 1952 முதல் தேர்தல்களை சந்தித்து வந்த நம் தமிழகம், பல்வேறு கட்சிகள் ஆண்ட ஆட்சியை பார்த்த நம் தமிழகம் 60 நாட்களில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், முழுமையாக ஒழிப்போம் என்று எங்களால் இப்போது சொல்ல முடியாவிட்டாலும் முடிந்த அளவுக்கு லஞ்சத்தை ஒழிப்போம் என்று சொல்லி வாக்கு கேட்ட தளபதி விஜய் சார் அவர்கள் இன்று முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு 60 நாட்களில் லஞ்சம் ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று புரையோடி போன இந்த அரசு நிர்வாகத்தில் லஞ்சம், கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்ற இந்த வார்த்தையை, இந்த நடைமுறையை தவிடு பொடியாக்கி சுக்குநூறாக்கி இன்று நேர்மையான ஒரு ஆட்சியை, நமக்கான ஆட்சியை, நாம் சென்று வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்தி தந்திருக்கிறார். எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த 11 வருடங்களிலும் தனக்காக ஒரு இன்ச்சு நிலத்தை கூட, ஒரு பைசா கூட சொத்தை தனக்காக சேர்க்கவில்லை எம்ஜிஆர். ஆனால் இன்று தமிழகத்தின் முதலமைச்சர் இருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாகவே பிரகடனப்படுத்தினார், தேர்தலிலே பிரகடனப்படுத்தினார். என்ன ஒரு சூழ்நிலையிலும் இது வெறும் பேச்சல்ல, இது மேடை பேச்சல்ல, நான் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் பணத்தையோ மக்கள் வரிப்பணத்தையோ ஒரு பைசா கூட தொடமாட்டேன் என்று சூளுரைத்தார். அதை இப்பொழுது கடைபிடித்தும் வருகிறார். இன்றும் என்றும் கடைபிடிப்பார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட நான் தொடமாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. 1997 மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஏழைகளின் ஆட்சி. 2026 மக்களின் தலைவன், ஒரு குடும்பத்தின் தலைவன், ஒரு குடும்பத்தின் பிள்ளை, நம் குடும்பத்தின் பிள்ளை, நாம் அனுப்பி வைத்த பிள்ளை, நாம் அனுப்பி வைத்த மகன், பேரன், நமக்கான ஆட்சியை, நேர்மையான ஒரு ஆட்சியை, நாம் நினைத்ததை செய்து காட்டக்கூடிய ஒரு ஆட்சியை, நாம் எதிர்பார்த்து ஏங்கி நின்ற ஒரு ஆட்சியை, இது நடக்குமா, இது நடந்துருமா, இது நடக்க விடுவார்களா, இது முடியுமா, இது முடித்து தருவார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த இந்த ஊழலற்ற ஆட்சியை ஒழித்து, லஞ்சத்தை ஒழித்து, முழுவதுமாக ஒழித்து நேர்மையான ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார். அதில் நாம் மயங்கி போய் நிற்கிறோம். சந்தோஷத்தில், ஆச்சரியத்தில் மயங்கித்தான் போனோம். ஆகவே
இப்படி பல காரணங்களை சொல்லலாம். அன்று எம்ஜிஆர் 27 பாமரனும் கோட்டைக்கு போகலாம் என்று சூளுரைத்து புரட்சியை ஏற்படுத்தினார். இன்று 26 அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே முதல் தடவை சட்டமன்றத்தை பார்க்கிறார்கள், தேர்தலை பார்க்கிறார்கள் என்ற பொழுது இது அதைவிட மிகப்பெரிய புரட்சி. அன்று எம்ஜிஆர் 30% வாக்குகளை வாங்கினார் கூட்டணியோடு. ஆனால் இன்று 2026 எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் 35 விழுக்காடுகளை வாக்குகளை அள்ளி குவித்தார் தளபதி விஜய் அவர்கள். ஆக இந்த இரு பெரும் தலைவர்கள், 2 தலைவர்களும் மக்கள் தலைவர்கள், மக்களுக்கான தலைவர்கள். காரணம், ரத்தின சுருக்கமாக நட்சலில் நாம் ஒரே வரியில் சொல்வதென்றால், என்று மக்களின் வலியையும் கவலையையும் சங்கடங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் தன் வலி, தன் இன்னல், தன் துன்பம், தன் துயரம் என்று நீ எந்த ஒரு தலைவர் நினைக்கிறாரோ அந்த ஒரு தலைவர் அந்த நிமிடத்திலிருந்து மக்கள் தலைவராக ஆகிறார் என்று சொல்வதைப் போல அந்த எம்ஜிஆர் மக்கள் தலைவராக மக்களின் கவலைகளை உணர்ந்தார், கண்ணீர் வடித்தார், அதற்காக சத்துணவு திட்டம் கொண்டார், அதற்காக மக்களாட்சியை, ஏழைகளின் ஆட்சியை நிறுவினார், நடத்தினார். அதே போல மக்களின் கவலைகளை தன் கவலை என்று, மக்கள் படும் கஷ்டங்களை தன் கஷ்டம் என்று உணர்ந்து கோடிக்கணக்கான வருவாய் உள்ள அந்த தொழிலை உதறி தள்ளிவிட்டு மக்களுக்காக பணி செய்து வந்த தளபதி விஜய் சார் அவர்களும் மக்களின் தலைவரே என்பதை நானும் நீங்களும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்கொண்டோம், ஆமோதித்தோம், ஆட்சி கட்டிலில் அமர வைத்து அழகுவாக்கின்றோம். தொடரட்டும் இந்த நல்லாட்சி. அன்று எம்ஜிஆர், இன்று தளபதி விஜய். வணக்கம்.